ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எனக்கான முதல் ப்ரமோ ரிலீஸாங்க. முதல் ப்ரமோவில் வந்து நம்ம கோர்ட் டாஸ் பற்றி வந்து சேதனை பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே நாராக கிழிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து அண்ணன் வந்து ஒரு கடந்த ஒரு 4-5 வாரங்களாக வந்து நல்லா ரோஸ்ட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து இன்னைக்கான ரோஸ்ட்டுகள் நிறைய இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து சில பேர் குறிப்பாக ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்கள வந்து நாராக கிழிக்க போகிறாருன்னு 100% உறுதியாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னன்ற நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும். நிறைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ முதல்ல சேதன் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய கேஸுகள் வந்து நிலுவையில் இருக்குது. ஸோ நிறைய கேஸ் வந்து முடிக்காமல் வந்து அப்படியே வந்து பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. அந்த கேஸெல்லாம் முடிக்கிறது தான் கோர்ட் இருக்குது. ஆனால் கோர்ட்டுக்கு வந்துமே வந்து சில கேஸுங்கள்லாம் முடியாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் என்னன்னா வந்து நிறைய கேஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாரும் கேஸும் முடிஞ்சிச்சு. மாதிரி கேஸ் முடிஞ்சிச்சு, அப்புறம் கானா வினோத் கேஸ் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சில கேஸ்களெல்லாம் வந்து வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. பட் முடியாத கேஸ் யாருன்னு கேட்டால் பார்வதி மற்றும் கமருதீன் அவங்களதாங்க. ஸோ அவங்கள தான் பயங்கரமாக ஜூம் பண்ணி காட்டுறாங்க. கடைசியாக ஜூம் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா வந்து இவங்க கேஸ் வந்து முடியவே கிடையாது. நேற்று கூட வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் வந்து ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட்னு கேட்டால் கிடையாது அது. ஓகேங்களா. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்வதி மேலே கம்ப்ளைண்ட் வச்சாங்க. பார்வதி கமருதி 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் வச்சாங்க. ஏன்னா வந்து இவங்களை வந்து நிறைய தடவை சொல்லியாச்சு. ஒரு நபருக்கு 1 வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், 3 வாட்டி சொல்லலாங்க. இவங்களை வந்து 10 வாட்டி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ தலையாக இருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க, ஹவுஸ்மேட்ஸும் சொல்லிட்டாங்க, ஹோஸ்ட்டும் சொல்லிட்டாங்க, பிக் பாஸும் சொல்லிட்டாங்க. நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கள், நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டோம், திருந்த மாட்டோன்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து மைக்கை மறைச்சி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு. ஒரு வாட்டி கூட வந்து இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக கேட்டதே கிடையாது. பாரு வந்து பிக் பாஸ் ஷோ வந்து எப்படி நல்லா கொண்டு போகிறாங்க. இல்லை பிக் பாஸ் ஷோ கிடையாது, ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அவங்க பண்ணுற எக்ஸ்போஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீ லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு தவறு கிடையாது. பட் லவ் கண்டென்ட் மீறி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏன் நான் மைக்கையை மறைச்சி வச்சு பேசிங்க சப்போஸ் சேதனை கேட்டார்னா அவங்க சொல்கிற எனக்கு தெரிஞ்சு அது கேட்க மாட்டார். ஏன்னா வந்து இது ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க, தேவையில்லாத கதையெல்லாம் பேசுவாங்க சொல்லி சேதனை எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஏன் மறைச்சி வச்சிங்க பேசுன்னு கேட்கவே மாட்டார். ஏன்னா வந்து கமருதீன் ஒரு 10 பையும், நம்ம பார்வதி ஒரு 10 பையும் சொல்கிற வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை கேட்க மாட்டார். ஸோ ஏன் மறைச்சி வச்சிங்கன்று கேட்காம வேறு எதனா கேட்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து இவங்க பேசுகிறத வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைக்கை வந்து கழட்டி வச்சுருது, மூடி வச்சுறது பேசுகிறாங்க சொல்கிறாங்க. மக்கள் என்னோட டவுட் என்னென்னா வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து மைக் கொடுக்குறதே வந்து மக்கள் கேட்குறதுக்கு தான். ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பொருளை பேசுங்க, அவனை பற்றி பேசுங்க, இவனை பற்றி என்ன வேணால் பேசுங்க, ஆனால் மைக் வச்சு பேசுங்க. ஓகேங்களா. மைக் வச்சு பேசினா தான் மக்களை வந்து நீங்கள் யாருன்றதே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பேச வரீங்க, ஒருத்தனை பற்றி நல்லது தெரிஞ்சால் நீ நல்லவனா தெரியும், ஒருத்தனை பற்றி கெட்ட தெரிஞ்சால் நீ கெட்டனா தெரியும். பட் அது என்ன விஷயம் பேசுகிறன்றதுக்காக தான் பிக் பாஸ் வந்து மைக்கே போட்டது. இல்லை வந்து பிக் பாஸ் இல்லை மைக்கே எல்லாமே இருக்கும்ல. ஸோ பிக் பாஸ் மைக் வச்சு அது வந்து ஒரு மைக்கில் பேட்டரி மாற்றுறதுக்கு பிக் பாஸ் சொல்லணும், மைக்கு சரியாக மாட்டலன்னு பிக் பாஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏன் வந்து பிக் பாஸ் வந்து கொண்டு வந்திருக்காருன்றதே வந்து இவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மக்கள் கேட்கணுங்க, மக்கள் கேட்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பிக் பாஸ் கேட்கணும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்டிங் கேட்கணும். ஹோஸ்ட் கேட்டால் தான் கண்டென்ட் எதை கொடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மைக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இவங்க எல்லாமே தெரிஞ்சும் இதை வந்து கழட்டி வைக்கிறதுக்கும் மறைச்சி பேசுகிறதுக்கும் அவ்வளோ சீக்கிரட்டான விஷயங்கள் வந்து என்ன இருக்க போகுதுங்க. ஓகேங்களா. என்ன இருக்க போகுது நீங்களே வச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தா எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அது. ஸோ நீங்கள் வந்து நேற்று வந்து சாண்ட்ரா பார்வதி பேசினாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து நம்ம திவ்யா பற்றி ரொம்ப இது பண்ணாங்க, திட்டினாங்க, கொண்டாங்க. இதெல்லாம் வந்து நார்மல் தான். எல்லாருமே வந்து வன்மத்தை கொட்டுறதோ இல்லை அவங்க கஷ்டத்தை சொல்கிறது இதெல்லாம் வந்து காம்பினேஷன் தான். இதையும் மீறி வந்து ரொம்ப சீக்கிரட்டாக பேசுகிறது வந்து ரொம்ப தவறாக எனக்கு தெரியுது. ஒரு மாதிரியாக இருக்குது பேசுகிற விஷயங்கள். அதுதான் வந்து சேதன் இன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். வந்து இப்படி மறைச்சி பேசுகிறவங்களே எதுக்கு மைக், அவங்கள மைக்கே வேணாவே அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை வந்து மைக்கை கழட்டி வச்சுட சொல்லுவாரோ இல்லை மைக்கை எடுத்துட சொல்லுவாரோ என்னன்னு தெரில. ஓகேங்களா. இவங்களுக்கு எதுக்கு மைக், நீங்கள் வந்து மக்கள் வந்து கேட்குறது தான் வந்து மைக் கொடுத்துருக்குது. பட் நீங்கள் வந்து மக்களுக்கே அதுமாதிரி வந்து தெரியக்கூடாது, நீங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக பேசணும்னு நினைக்கிறீங்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எதுக்கு மைக்கு, ஸோ அதை கழட்டி தூக்கி போட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வாரம் பேசாமல் இருங்கன்னு சொன்ன பனிஷ்மெண்ட்டு உண்மையிலே சூப்பரான ஒரு பனிஷ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இவங்களால வந்து மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ டீ காஃபி இல்லை, அப்போ வந்து பால் இல்லை, ரம்யாவில் வந்து பால் டீ இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. கானா வினோத்தும் சரி, ஒருத்தருக்காக வந்து ஒரு பிரச்சனை, வியானா சரி,
ஒரு ஒருத்தருக்குமே வந்து டீ காஃபிலலாம் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துமே வந்து இவங்க வந்து மறுபடியும் சில மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை வந்து சேதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து டீ காஃபி கிடையாது, எனக்கு டீ காஃபி இருக்கு, நம்ம காஃபி குடிச்சு ஸ்ட்ராங்காக கேட்கலாமான்னு இருக்காரு. ஆனால் நீ ஸ்ட்ராங்காக கேட்டாலும் லைட்டாக கேட்டாலும் இவங்க வந்து திருந்துவாங்களா தெரியலண்ணா. வேணா வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் 2 பேரும் பேசாமல் வச்சிங்கனாலே போதும். எனக்கு தெரிஞ்சு கம்முருதன் வந்து வில்லிங்காக இருக்கார். ஸோ பாரு வந்து அவங்க வந்து கேம் நல்லா விளையாடுறாங்க இல்லைன்னு சொல்லல, பட் கம்முருதன் இல்லைனா வந்து நான் வந்து என்னால் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியும், இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது தான் கொஞ்சம் ஓவராக கடுப்பாக அது வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஏதோ 10-15 வருஷம் லவ் மாதிரி வந்து ரொம்ப 2 பேரும் வந்து லவ் எல்லாம் கிடையாது இவங்க, அதுக்கு மேலே ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தான் ஒரு சொல்ல முடியல நம்மளால், அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறதை பார்த்தோன்னா. ஸோ லவ் பண்ணுறவங்க கூட வந்து நான் 100 நாள் பேசாமல் இருப்பேன், 1000 நாள் பேசாமல் இருப்பேன், இப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பேன், டூவில் வரந்தால் நான் அப்படி இருப்பேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து சொல்கிறது பார்த்தோன்னா வந்து பாரு வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தவறுகளாக இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணக்குள்ள மருத்துவ சந்திக்கலாம். நன்றி.